எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக. வேற வழியே இல்லை. நீதி உண்டாகிறதுக்கு ஒரே ஒன்று என்ன இருக்குது? விசுவாசம் மட்டும்தான், கிரியை கிடையாது. சுய கிரியைகள், நல்ல கிரியைகள், நேர்த்தியான கிரியைகள், நற்கிரியைகள், இப்படி பல பேரை வச்சு மக்கள் சுத்திட்டு இருக்காங்க. இந்த கிரியை செய்தா கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருப்பார், அந்த கிரியை செய்தா கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருப்பார். நீதிமான் ஆகிறதுக்கு விசுவாசம் தவிர வேற எதுவுமே கிடையாது. விசுவாச கோத்திரத்துக்கு வேலை உதவி செய்யும்படி பவுல் சொல்லி இருக்கிறார். ஆமா. ஆனால் ரட்சிக்கப்படுவது நீ நற்கிரியைகளால் அல்ல, விசுவாசத்தினால் தான் என்ன பண்ணப்படுகிறாய்? நீதிமானாக்கப்படுகிறாய். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சுய நீதியிலிருந்து நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். இதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறாய், சுய நீதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. சோ இந்த ரிடப்ஷன் 4வது பகுதி, பாவத்தின் மூலம் பாவத்தின் அடிமைகள் இருந்தவர்களை தேவன் நம்மை மீட்டிருக்கிறார். 5வதுக்கு போக போறோம். 5வது என்று சொல்லப்படும் பொழுது தி அல்டிமேட் ரிடம்ஷன் என்று சொல்லுகிறோம். தேவன் நம்மை முற்றிலுமாய் நம்மை மீட்டு கொண்ட ஒரு காரியத்தை படிக்க போகிறோம். தேவன் எதற்காக பூமிக்கு வந்தார்? இப்ப இந்த 4 விஷயமும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள். ஆனா அதனுடைய தொடர்ந்தேர்ச்சியான ஒரு சத்தியம் என்னன்னு சொல்லப்படும் பொழுது, to destroy the works of the devil, பிசாசின் கிரியைகளை தேவன் அழிக்க பூமிக்கு வந்தார். கிறிஸ்டாலஜி பத்தி படித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து யார், கிறிஸ்து என்ன செய்தார், என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை படிக்கும் பொழுது பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு பூமிக்கு வந்தார் என்பதை பார்க்கிறோம். பிசாசின் கிரியைகள் என்று சொல்லப்படும் பொழுது the kingdom of evil, kingdom of evil. இப்ப kingdom of evil னு ஒன்னு இருக்குதுன்னா then there should be kingdom of good. நல்ல ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் ராஜா தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் பிசாசின் ராஜ்யத்தை என்ன பண்ணுகிறார்? அழிக்கிற வேலையில் இருக்கிறார். இதை குறித்து கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். For this reason the Son of God was manifested in order that he may destroy the works of the devil. படிக்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசானவன் எங்கிருந்து செய்கிறான்? ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் என்ன பண்ணப்பட்டார்? வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமிக்கு எதற்கு வந்தால்? பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்காக, அந்த ராஜ்யத்தை அதம் பண்ணுவதற்காக என்ன பண்ணுகிறார்? தேவன் பூமிக்கு வருகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சத்தியங்களை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறப்பதான் நமக்கு வெளிச்சங்கள்லாம் உண்டாகுது. பாருங்க, வெளிச்சத்தின் ராஜ்யம் ஒன்று இருக்கும் பொழுது இருட்டின் ராஜ்யம் ஒன்று என்ன பண்ணப்படுகிறது? குறிப்பிடப்படுகிறதாய் மாறுகிறது. அப்படி என்றால் இன்னொரு வசனத்தை கடந்து சொல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இப்ப இந்த வசனம் எங்க பேசப்படுதுன்னா, இயேசு உயர்த்தப்படும் பொழுது இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. அதன் மூலமாக பிசாசு என்ன பண்ணப்படுகிறான்? தள்ளப்படுகிறான் என்று சொல்லப்படுது. இயேசு எங்க உயர்த்தப்படுகிறார்? சிலுவையிலே பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். when I am lifted up, எங்கு உயர்த்தப்படுகிறார்? பூமியிலிருந்து சற்று உயரத்திலே சிலுவை என்ற மரத்திலே உயர்ந்து அவர் சாகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பூமிக்கு என்ன பண்ணுகிறார்? நியாய தீர்ப்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு என்று சொன்னால் நிறைய பேருக்கு அது ஒரு கஷ்டமான வேர்ட். பாருங்க, நியாய தீர்ப்பு என்று சொன்னால் எது சரி எது கரெக்ட்னு சொல்லுகிற ஒரு விஷயம். எது சரி எது கரெக்ட். இப்ப ஜட்ஜின்னு நம்ம ஒருத்தர் சொல்றோம். ஏன் அவர் ஜட்ஜின்னு சொல்றோம்? அவர் தான் எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லுவார். எல்லா ஜட்ஜுகளும் கூடி இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன சொல்றோம்? கோர்ட் என்று சொல்லுகிறோம். வாதாடி எது உண்மை எது தப்புன்னு கண்டுபிடிக்கிற இடம் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லப்படும் பொழுது இது தவறு இது கரெக்ட்னு சொல்லி தவறுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் கரெக்டுக்கு என்ன பண்ணுகிறோம்? அதனுடைய ஆசீர்வாதங்களை ரிலீஸ் பண்றதுக்கும் அது ஏதுவாக மாறுகிறது. ஆமென்.
தப்பு பண்ணவர்களுக்கு தண்டனையும் நிரபராதிகளுக்கு விடுதலையும் உண்டு பண்ணுகிறதுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட். இப்ப இயேசு நம்ம பூமியை நியாய தீர்த்தார் என்று சொல்லப்படும் பொழுது பிசாசை புறம்பே தள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆமா, அதனாலதான் பாருங்க, இயேசுவின் சிலுவையை பார்க்கும் பொழுது நிறைய பேர் வெளியில உள்ள காட்சிகளை தான் பாக்குறாங்க. அப்படியே இயேசு ரத்தம் சிந்துறதை பார்த்துட்டு, உனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், நல்லா இருக்குது கேட்குது. நிச்சயமா எனக்காகவே சிந்தினார். அதற்கு பின்பாக ஒன்று வேலை செய்தார். பிசாசின் கிரியைகளை தேவன் அழித்தார். ஹல்லேலூயா. காணப்படாத உலகத்தில் இருக்கிற பிசாசின் அதிபதியை தேவன் தள்ளி அவனை அதமாக்குறவராய் காணப்பட்டார். ரோமர் 16:20 பவுல் சொல்கிறார், the God of peace will soon crush Satan under your feet. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இப்ப அவருக்கு கால் கீழே எப்பயோ நசுக்கிட்டார். அவர் கால் கீழே என்ன பண்ணிட்டார்? எப்பயோ நசுக்கிட்டார். வேதம் சொல்லுகிறது, அவன் உன் குதிங்காலை நசுக்குவான், நீ அவனுடைய தலையை நசுக்குவாய் என்று ஆதி ஆகமத்திலே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. அவனுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டுச்சு. இப்ப தேவன் என்ன வேலை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசுகளை நம்முடைய காலு கீழே போட்டு மிதிக்கிறதுக்காக நமக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. டு சூன் கிரஷ் Satan under your feet. உன் கால் கீழே மிதிப்பதற்கு தேவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் பிசாசு குறித்து ரொம்ப பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு காலு கீழே போட்டு மிதிக்க வேண்டிய ஒரு வேலையை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். ஆமா, அதனால்தான் இந்த பிசாசு ஆடுறது, ஓடுறது, பறக்கிறது, நிக்கிறது, உருள்றதுலாம் நான் ரொம்ப இந்த மீடியால வர்றதை எதிர்க்கிறேன் பாருங்க. அப்படியே ஆடும் பாருங்க, கையை வச்சு நம்ம ஆளுங்களும் கூட சேர்ந்து இயேசு நாமத்தினால போ போ இதை வீடியோ எடுத்து பூமிக்கு எல்லாத்துக்கும் காமிப்பாங்க. அது எதுக்கு? அது காலின் கீழே போட்டு மிதிப்பதற்காக தேவன் என்ன பண்ணியிருக்கார்? உன்னை வைத்திருக்கிறார். அதை விட்டு ஆட விட்டுட்டு சில மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பேயெல்லாம் ஆட விடுவாங்க. சொல்லுவாங்க, ஆடினாதான் போவோம், ஒன்று சத்தியம் உள்ளே போனாதான் போவோம். என்ன பண்ணுவோம்? நிறைய பேய்கள்லாம் போக மாட்டுது. சில சபைகள்லாம் எத்தனையோ வருஷங்களா பேய் குடியிருக்குது. அவங்க சொல்லுவாங்க, இந்த சபையில பேய் இருக்குதுன்னு. அதை துரத்துறதுக்கு தான் உன்னை வச்சிருக்காங்க. ஆனால் அதை சொல்லியே நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? வேலையை செய்துன்னு இருப்பாங்க. யார் வந்தாலும் சரி, உனக்கு ஒரு பேய், உனக்கு 2, உனக்கு 3, கொஞ்சம் நிறைய பணம் கலெக்ட் பண்ண முடியும்னா உனக்கு 15. மக்கள் பார்க்குறாங்க யாரை எங்கெங்கெல்லாம் லாக் பண்ண முடியும். இந்த டீமனாலஜியில் ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் பாருங்க. ஒரு நல்ல ஊழியக்காரர் வீட்டுக்கு ஒரு அம்மா ஜெபம் பண்ண வந்தாங்க. நல்ல ஊழியக்காரங்க. அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, உங்கள் வீட்டில் பாத்ரூம் பக்கத்தில் ஒரு பேய் இருக்குது, பெட்ரூம் கதவுக்கு பின்னாடி ஒரு பேய் இருக்குது. நான் கேட்டேன், ஊழியக்காரர் வீட்டிலே இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஊழியம் செய்யாத அட்டூழியம் செய்கிற வீட்டிலலாம் எவ்வளோ இருக்கும்? மக்களுக்கு புரியல. மக்களுக்கு என்ன பண்ணல? புரியல. இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக பிசாசு தள்ளப்பட்டான் என்ற ஒரு சத்தியத்தை மக்கள் அதிகமாக விசுவாசிக்காததுனால பேய் ஆடுகிறதே அதிகமாக விசுவாசித்துட்டு இருக்காங்க. இப்ப பேய் இருக்குதா பாஸ்டர்? நிச்சயமா இருக்குது. அது ஆடுமா? ஆடும். நிறைய வாட்டி ஆடி இருக்குது மீட்டிங்ல எல்லாம். ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை புகழ்ந்து, என் மீட்டிங்ல நாங்க பாட்டு பாட ஆரம்பிச்சோடனே பேய் ஆடும், இதெல்லாம் சொல்லி புகழ் கிடையாது. அது போறதை வைத்துதான், அவனுடைய தலை நசுக்கப்படுவதை வைத்துதான் நாம் தேவனுக்கு மகிமை கொடுக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நான் பாட்டு பாட ஆரம்பிச்சோடனே பேய் ஆடிச்சு பாஸ்டர். ஆடுறது எவன் வேணா எதுக்கு வேணாலும் ஆடின்னு இருக்கிறான். நீ நம்ம ஆளுங்க ஆடுறதே ஒரு ஃபேஷனா வச்சுக்கிட்டாங்க. அப்பதான் புல்பிட் போய் சேர முடியும்னு சில ஆவிங்க சுயமா ஆடின்னு இருக்குது. சில ஆவி என்ன பண்ணுது? மாம்சத்துல ஆடுறதுலாம் இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும். ஓ, அவரு வந்துட்டாரு, இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுனா இப்படிதான் என்ன பண்ணோம், நம்ம போகணும். சுய ஆவிகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? அதமாக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. அதனால இந்த பிசாசுகளை குறித்து பெருசா பேசுவதை விட தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து பேசும் பொழுது பிசாசு மடங்கடிக்கப்படுகிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. சத்தியம் அதிகமாய் பிரசங்கம் பண்ற இடத்துல பாருங்க, பிசாசு இருக்கவே இருக்காது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தர் சொன்னாரு, எப்ப பார்த்தாலும் பைபிளே பேசின்னு இருக்கிற, பிசாசுலாம் எப்ப துரத்துறது? பைபிளை பேசினா பிசாசு வராது. நீ எதுக்கு வர வச்சு துரத்துற வேலையில் இருக்கிற? எப்படி? சத்தியத்தை இயேசு உனக்காக என்ன செய்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார், உன்னை மீட்டு இருக்கிறார், அவருடைய கிரியைகள் அவருடைய செய்கைகள் எல்லாம் உனக்குள்ளா இருக்குதுன்னு பேசுறப்ப பிசாசே வர வேண்டிய அவசியமே இல்லை. பயப்படுறவனுக்கு தான் பிசாசு ரொம்ப யூஸ் பண்ணுவான் பாருங்க.
பயப்படுறவனை அவனுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி அவனுக்கு. மக்கள் பாருங்க, திடீர்னு ஒரு சின்ன தலைவலி வந்துச்சா போதும், காலையில அவரை மீட் பண்ண, அதன் மூலமா ஏதாவது கிரியை வந்திருக்குமா, அவன் அப்படி பயப்பட ஆரம்பிச்சானா போதும், எல்லாமே பயமாய் மாறி பிசாசு தான் இவன் கண்ணுக்கு தெரியும். பிசாசு தான் கண்ணுக்கு தெரியும். என் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, இந்த ஆள் வீட்டுக்கு வந்துட்டு போனாவே பிசாசு கிரியை தெரியுது. இப்படி சொல்லி சொல்லி இன்னைக்கு அவர் எதை பார்த்தாலுமே பிசாசுன்ற அடிப்படையில் தான் இருக்கிறார். அவன் பிசாசு, இவன் பிசாசு. ஏனென்றால் மக்களுக்கு தேவன் என்ன செய்தார் என்பதை விட்டு விட்டு பிசாசு என்ன செய்தது என்பது அதிகமாக இன்றைக்கு போதிக்கப்படுகிற ஒரு காலம் இது. வஞ்சகமான காலம் இது. அதனால சில வேளை இந்த மாதிரி பைபிள் காலேஜ் எல்லாம் போனான்னா சொல்லுவாங்க, எதுக்கு அதுக்கெல்லாம் போயின்னு இருக்கணும், போய் இயேசு நாமத்துல பிசாசு துரத்து, அது மட்டும் சரியாயிடும். போயிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும், இவனுக்கே ஒன்றும் புரியல, இவன் கூட போய் இருக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணோம், இவன் கூட வந்துடுது. ஏனென்றால் சத்தியம் இல்லாத இடத்திலே, கிறிஸ்து என்ன செய்தார் என்று பிரசங்கப்படாத இடத்திலே பிசாசு அவனுடைய வேலைகளை என்ன பண்றான், நிச்சயமாக செய்கிறான். அதனாலதான் பிசாசின் ராஜ்யத்தை அழிப்பதற்காக கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவன் ராஜ்யம் இருக்குது. ஒவ்வொருத்தர் காலையும் கீழே போட்டு மிதிக்க வேண்டியது தேவன் நமக்கு கொடுத்த உரிமையாகவும் அதுக்கு தேவன் உதவி செய்கிறவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இதன் மூலமாக தேவன் 5 முக்கியமான வேலைகளை செய்திருக்கிறார். தேவன் தகன பலியாக நமக்காக மரித்திருக்கிறார். அதுக்கப்புறம் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக மரித்தார். பின்பு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்தார். அடுத்து என்ன பண்ணார், பாவத்திலிருந்து நம்ம மீட்டு கொண்டார். கடைசியாக உலகத்தின் அதிபதியை அவர் முற்றிலும் மடங்கடிக்கிறவராக தேவன் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஸோ 5 ஒர்க்ஸ், the 5 works of atonement என்று கூட சொல்லலாம் பாருங்க. the great 5 works. நிறைய வேலைகள் நடந்திருக்கிறது. அதில் முக்கியமான இவைகள். இப்போ அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு பிரிவுக்குள்ளாக கடந்து செல்கிறோம். பிரிவு என்று சொல்வதை விட ரொம்ப முக்கியமான காரியம், the perfect work of cross. கிறிஸ்துவின் மூலமாக தேவன் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்னைக்கு மிச்ச மீதியெல்லாம் தேவன் என்ன பண்ணவில்லை, விட்டுட்டு போகவில்லை. பர்ஃபெக்ஷன். தேவன் எப்பயும் எதை செய்தாலும் என்ன பண்ணுகிறார், நிச்சயமாகவே செய்கிறார், தெளிவாக செய்கிறார். இட் இஸ் நாட் மீர் இமேஜினரி ஹைகோபிட்டிக்கல் சாக்ரிஃபைஸ். அப்படி என்றால் ஏதோ கற்பனை காவியமாகவோ இல்லாவிட்டால் மனதிலே தோன்றுகிற விதமாகவோ இயேசு மரித்து எல்லாவற்றையும் செய்தார் என்றல்ல. தேவன் நிச்சயமாகவே சத்தியம் நிறைந்தவராய் செய்திருக்கிறார். சத்தியம் நிறைந்தவராய் என்ன பண்ணிருக்கிறார், செய்திருக்கிறார். We call it as perfection. We call it as perfection. 2000 years back, completely he has done the work. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்கிறார், முற்றும் முடிய செய்திருக்கிறார். எதையும் மிச்சம் வச்சுட்டு போல. என்றால் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, எழுந்து இந்த காலகட்டங்கள்ல தேவன் தேவையானதை, அன்னைக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்றாரு, செய்துட்டாரு. இன்னைக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்றாரு, இப்போ புதுசா செய்துட்டு இருக்காரு. இல்ல, மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டார், தேவன் செய்து விட்டார். அப்ப இன்னைக்கு என்னதான் பண்றாரு, இன்னைக்கு அந்த சத்தியத்தின் மூலமாக நம்மளை டைரக்ட் பண்றார், நம்மளை என்ன பண்ணுகிறார், கைட் பண்ணுகிறார், நம்மளை வழி நடத்துகிறார். நம்மளை என்ன பண்ணுகிறார், வழி நடத்துகிறார். இந்த சத்தியத்தை இப்படியாக நீ சொல்லுபடியாக உனக்கு உதவி செய்கிறார், இந்த விதத்தில் சொல்லுவதற்கு உதவி செய்கிறார். புதுசா எதையும் சொல்லல. என்ன சொல்ல, அதனாலதான் பயமா இருக்கு பாருங்க. புதுசா எதையாவது சொல்றோம்னாவே நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. புது வெளிப்பாடு. நேற்று நைட்டு தான் இயேசு வந்து கொடுத்தாருன்னா நான் சொல்லுவேன், வேணவே வேணாம். எனக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வெளிப்பாடுல எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவை கொடுத்தாரு நீ சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். we call it as illumination. தேவனுடைய வெளிப்பாட்டின் அறிவு எனக்கு கொஞ்சம் கொடுக்கப்பட்டது. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ரகசியத்தை சொல்றேன், எப்படி புது ரகசியம் சொல்றேன், புது வெளிப்பாடு சொல்றேன். கேட்டீங்கன்னா நம்மளுக்கே சிரிப்பா இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே வேதம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, அநேக இடத்தில் பிரதிபலிப்பாக வைத்திருக்கிறது. இவங்களுடைய கண்ணுக்கு அன்னைக்கு தான் பட்டிருக்கும், இல்லை அன்னைக்கு தான் இவங்களுக்கு வெளிச்சம் அடிச்சிருக்கும். சில மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த விசேஷமாக இந்த பெண்டிகாஸ்ட் சர்க்குலர் ரெவலேஷன்னா மக்கள் ஓடுவாங்க. புதிய வெளிப்பாடுனா நம்ம ஆளுங்க ஆழமான வெளிப்பாடு, அதுக்கு சொல்ற அர்த்தங்கள்லாம் இருக்குது. ஆழமான வெளிப்பாடு, பயங்கர ஆழங்க, பார்த்து உள்ள விழுந்துட போறீங்க யாரடி. தேவன் கிறிஸ்துவின் மூலமா எதையெல்லாம் நம்மளுக்கு தர வேண்டுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, தந்துட்டார்.
அதுக்கு பதிலாக நான் சொல்லுவேன், எனக்கு புரியாம ரொம்ப விஷயம் இருந்ததுங்க, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னை சில விஷயங்களை புரிய வைத்தார். ஆமா, வெளிப்பாடுன்னு சொல்றதை வைத்த விட புரிய வைத்தார் என்று சொல்வது மிக பாக்கியமான வார்த்தை. எத்தனையோ மக்களுக்கு புரியாம இருக்குது, எத்தனையோ விஷயம் மக்களுக்கு புரியாம இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் வெளிப்பாடு இல்லை. அதுக்கு பேர் என்ன இல்லை? வெளிப்பாடு இல்லை. புரிஞ்சுக்கிட்டோம், illumination என்று சொல்லுகிறோம். அதனால God has done a perfect work. தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? சரியான வேலையை சரியான விதத்தில் எல்லா விதங்களிலும் என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. Not only that, it is the finality. அப்படின்றால் முடிவு அதான். இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது it is finished என்று சொன்னார். சிலுவையில் மக்கள் I am finishedன்றாங்க, நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்றாங்க. நீ முடியல, அவர் எல்லாத்தையும் முடித்து வச்சிருக்கிறார். அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கார்? முடித்து வைத்திருக்கார். இட் இஸ் finished. இதெல்லாம் மனிதனுடைய மீட்புக்காக, மனிதனுடைய தேவைக்காக, மனிதனுடைய ஆத்தும அமைதிக்காக, மனிதனுடைய ஆத்தும நிம்மதிக்காக, மனிதனுடைய வாழ்க்கையின் செழிப்புக்காக. இன்னைக்கு இதெல்லாம் மக்கள் ஒத்துக்கிறது இல்லை பாருங்க. செழிப்பா, அதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், எல்லாரையும் செழிப்பாக்குற வேலை இல்லை. நான் சொன்னேன், முதலாவது செழிப்பு ஆவிக்குரிய செழிப்பாகிய மக்கள் வாழ்ந்து தேவனோடு சுகித்திருக்கிற அந்த செழிப்பை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்க செழிப்புனாவே தகர டப்பால 4 வீல் வச்சதான் யோசிக்கிறான், காரை தான் யோசிக்கிறான். கார் கம்பெனியில் போனீங்கன்னா அந்த துரு பிடிச்ச ஷீட்டை வாங்கி இவனுக்கு கொஞ்சம் வளைச்சி கிளச்சி என்ன பண்ணுறானுங்க, பெயிண்ட் அடித்து கொஞ்சம் இரும்பெல்லாம் அங்கே இங்கே மாற்றி கீத்தி எதையா பண்ணி ஒரு டப்பா ஒன்று தந்து அதுக்கு 4 டயர் போட்டு கொடுக்குறானுங்க. அதுக்கு மக்கள் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இரும்புயா, அதை விட தேவன் உன்னை பாக்கியசாலியாக அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செழிப்பை முதலாவது புரிந்து கொள்ளாதவன் உலக செழிப்பை ரொம்ப பெருசா பேசுவான். ஃபர்ஸ்ட் அதனால கார்லாம் வேண்டாமா? நிச்சயமா கார் வேணும். பூமியில இருக்கிற வரைக்கும் சரியா போயிட்டு பத்திரமா வர்றதுக்கு கார் தேவை. ஏன்னா பைக்ல போனா பஸ்ல இருக்கவங்களாம் எச்சு துப்பிடுறான். கரெக்டா? டிரைவரே துப்புறான். இப்பெல்லாம் முன்னாடி மக்கள் தான் துப்பின்னு இருந்தாங்க, இப்ப டிரைவரே டென்ஷனா என்ன பண்றான். அதனால கார் வைத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உன்னை பாதுகாத்துக்கிட்டு டஸ்ட்ல இருந்து என்ன பண்ணலாம், உன்னை பாதுகாக்கலாம். இப்பெல்லாம் மக்கள் நீங்க போய் ஆக்சிடென்ட் பண்ண வேணாம், அவங்களே வந்து பண்ணுவாங்க. அதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கெல்லாம் கார் நல்ல விஷயம். நானும் கார் யூஸ் பண்றேன், கார் வாங்கணும், நல்ல கார் வாங்குறது நல்ல விஷயம். ஆனால் காரு தான் பூமியில முக்கியம்னு சொன்னா அப்ப இயேசு செய்தது மக்களுக்கு புரியாம போயிடுச்சு. நீ தேவனோடு இருக்கிறாய், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறார், தேவனுடைய சாயலிலே மறுபடியும் மீட்கப்பட்டவனாய் இருக்கிறார், பாவம் செய்யாமல் இருக்க உனக்கு பெரிய சத்துவத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தேவன் நமக்கு செய்த ஒரு விஷயம் பாருங்க. the finality, not only that, it is unique. கிறிஸ்துவனுடைய வேலை என்பது யாருமே செய்ய முடியாத ஒரு வேலை. சில வேளை மக்கள் பிரதிபலிப்பாங்க பாருங்க, மனிதர் இயேசு நமக்காக நொறுக்கப்பட்டார், அவர் பட்டது மாதிரி பூமியில யாருமே பாடுபடல. வெரி சாரி, அதை விட மோசமான பாடுகள் எல்லாம் சந்திச்சு நிறைய பேர் செத்துருக்கிறாங்க. இயேசு ரொம்ப கஷ்டப்பட்டான்றதுக்காக அவர் நம்மை மீட்டு கொண்டார்னு சொல்லவில்லை. அவர் தேவனுடைய சித்தத்தை பரிபூரணமாய் செய்ததுனால அவைகள் என்றைக்குமே வித்தியாசமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எப்பயுமே இயேசு சிலுவையில் தொங்கினதை குறித்து கையில ஆணி போச்சு, காலில் ஆணி போச்சு. ரோமர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படி கொண்டிருக்காங்க. எத்தனை மக்கள்? ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொண்டிருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, கடைசியில காலு எலும்பெல்லாம் உடைச்சு கொண்டிருக்கானுங்க. ஏன்னா சிலுவையில் அடிச்சுட்டு ரொம்ப நேரம் சாவலன்னா என்ன பண்ணுவானுங்க, வந்து காலு எலும்பு உடைச்சிருவானுங்க. ஏன்னா அப்பதான் இவன் மூச்சு விடுறதுக்கு உதவி இல்லாம போய் செத்துருக்கானுங்க. இப்ப இந்த சாவுகள் எல்லாம் தேவன் சந்திக்கல. இது சரீர பிரகாரமான சாவுகளினால் உண்டாயிருந்தால் மக்கள் சில வேளை என்ன பண்றாங்கன்னா சரீர பிரகாரமான சாவை ரொம்ப பெரிய பேசுறாங்க. இயேசு எப்படி ரத்தம் சிந்தினா தெரியுமா? அதுக்கு அழுக வேற நம்ம ஆளுங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு கண்ணீர் வருகிறது. அதை விட மரணத்தை சந்தித்த, சரீரத்திலே சந்தித்த மரணத்தை விட ஆவிக்குரிய மரணமாகிய பாவத்தை சுமந்து தேவனை விட்டு பிரிகிற அதை அவர் செய்ததுனாலதான் அவருடைய மரணம் முற்றிலும் வித்தியாசமாயிருக்கிறது. அவர் வெறும் மாம்சத்துல மட்டும் மரித்திருந்தால், ஆவிக்குரிய மரணம் என்றது ஒன்று நடக்காவிட்டால், அவரை விட அதிகமாய் கஷ்டப்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒழிய. ஆனால் தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்து மனிதனுடைய பாவத்தை சுமந்து தேவனை விட்டு மனிதன் எப்படி பிரிந்திருந்தானோ அந்த காட்சியை அவர் அனுபவித்ததுனால, அந்த ஆவிக்குரிய பிரிவை, அந்த ஆவிக்குரிய மரணத்தை கொண்டதுனால
சரீர மரணமும் அதிகமாய் பேசப்பட்டு இது டோட்டலி யூனிக் இந்த ஹோல் வேர்ல்ட், இது உலகத்திலே யாரும் செய்ய முடியாததாய் மாறி விடுகிறது. ஆமா, வெறும் மாம்சத்தினால மட்டுமல்ல, சில வேளை பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஆளுங்களாம் அழுது அதை விட ஒன்னும் கூட சேர்ந்து நடந்ததுனால தான் இந்த மாம்ச மரணத்துக்கு என்ன இருக்குது, மகிமை இருக்குது. ஹல்லேலூயா. வெறும் மாம்ச மரணத்தை மட்டும் புகழ்ந்து கொண்டிருக்காத, அதோடு தேவன் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை நீ விசுவாசிக்காத பொழுது இந்த மாம்ச மரணம் என்ன இல்லை, ஒரு மிகப்பெரிய பொருட்டா இல்லாது. ஆனால் தேவன் மனிதனுடைய பாவத்தை சுமந்து இதற்காக இவர் மரித்ததனாலே அந்த மாம்ச மரணத்துக்கும் ஒரு மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இட் இஸ் டோட்டலி யூனிக். தேவனுடைய மரணத்தை குறித்து சரியாக யோசிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஹல்லேலூயா. So it's a perfect work on cross. So கிறிஸ்டாலஜில ஒரு முக்கியமான பகுதியெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஏன்னா இவர் தான் வாசல். இவர் இல்லாம தேவராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, எதையுமே அனுபவிக்க முடியாது. அந்த வாசல் வழியாக தான் நாம் என்ன பண்ணுகிறோம், உட்பிரவேசிக்கிறோம். எதற்குள்ளாக? தேவராஜ்யத்துக்குள்ளாக உட்பிரவேசிக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை சரியாய் புரியாத பொழுது அந்த ராஜ்யத்தினுடைய மகிமை நமக்கு என்ன பண்ண முடியுது, தெரியாமல் போய் விடுகிறது. சரி, கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் நம்ம நிறைய வசனங்கள்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறப்ப, முறையாக படிக்கிறப்ப இதை கொஞ்சம் படிக்க வேண்டியது நலமாக இருக்கும். The resurrection of Christ determines, validates the Christian faith. இயேசு மட்டும் உயிரோடு எழுந்திராவிட்டால் இயேசு சொன்ன எல்லா வார்த்தைகளும் என்ன பண்ணப்பட்டிருக்கும், உண்மை இல்லை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கும். ஸோ கிறிஸ்து மாம்சத்தில் மரித்து உயிர் தெழுந்ததுனால அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு அந்த உண்மைகளுக்குள்ளாக தேவனுடைய சத்தியங்களும் அடங்கி இருக்கிறதா மாறி இருக்குது. 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள்